ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி செட்டிநாடு இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போற அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இறாலை சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு இறால்லாம் நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா ஜீரகத்தூளும் கொஞ்சமா மிளகுத்தூளும் போட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நமக்கு சூப்பரான செட்டிநாடு இறால் தொக்கு ரெடி ஆயிடும். வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாவே டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கு. வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்